வெல்கம் டு க்ரௌன் அகாடமி. ஸோ இங்கே வந்து ஜுவாலஜி தான் மெயினாக நம்ம பார்க்குறோம். ஜுவாலஜியில் ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம இன்வெர்டிபிரேட்டா டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப் ஸ்டடி பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாபிக் ஜுவாலஜியில் மிகவும் முக்கியமானது. ஏன்னா இது மனிதர்கள் மலேரியா நோயை ஏற்படுத்தும் பாரசைட் ஆகும் மற்றும் மிகவும் சிக்கலான டைஜெனட்டிக் லைஃப் சைக்கிள் கொண்ட ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டாபிக் பல ஸ்டேஜ் மற்றும் ப்ராசஸஸ் இருப்பதனால எக்ஸாமில் அடிக்கடி சைக்கிள் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து இதில் கேட்கலாம். இல்லைன்னா டயக்ராம் கொஸ்டின்ஸ் மற்றும் ட்ரிக்கி எம்சிக்யூஎஸ் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த கிளாஸ் நாம் பிளாஸ்மோடியத்தின் முழு லைஃப் சைக்கிளை தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ மனித உடலில் நடைபெறும் லிவர் ஸ்டேஜ், அதாவது ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிள், ஆர்பிசி ஸ்டேஜ், எரித்ரோசைட்டிக் சைக்கிள் ஆகியவற்றையும், கொசுவில் நடைபெறும் மஸ்கிட்டோ ஸ்டேஜ், அதாவது ராஸ் சைக்கிள், ஸ்போரோகோனி அப்படின்ற சைக்கிள் ஆகியவற்றையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிஞ்சுக்கொள்வோம். மேலும் ஸ்கைசோகோனி, கேமிட்டோகோனி, ஸ்போரோகோனி, இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜஸ், ஹோஸ்ட் ரிலேஷன்ஷிப் போன்ற முக்கிய கான்செப்ட் எல்லாமே எக்ஸாம் ஓரியன்டாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு லைஃப் சைக்கிளையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தா மட்டும்தான் வந்து நமக்கு எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டெப்ஸ் நம்ம மிஸ் பண்ணாலுமே நமக்கு அந்த இடத்துல என்ன ப்ராசஸ் நடக்குது, என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்றது தெரியலைன்னா எந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஒவ்வொரு ப்ராசஸாக பார்க்கும்போது நம்ம ஈஸியாக வந்து லைஃப் சைக்கிள்ஸாக படித்து முடிக்கலாம். ஸோ அதனால் நமக்கு இதுலேருந்து வர கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இந்த கிளாஸோட முடிவில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் லைஃப் சைக்கிள் அதோட ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நீங்கள் மனசில் விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த ஸ்டேஜில் எந்த ஹோஸ்டலில் நடைபெறுது என்பதை தெளிவாக ஐடென்டிஃபை செய்ய முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன ஆகுன்னா உங்களுக்கு எக்ஸாம் லெவலில் என்ன மாதிரியான எம்சிக்யூஎஸ் கேட்டாலும் உங்களால் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம பிளாஸ்மோடியமோட டைப் ஸ்டடியை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பிளாஸ்மோடியம் டைப் ஸ்டடியில் பிளாஸ்மோடியம்ன்றது வந்து இதோட சிஸ்டமேட்டிக் பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைலம் புரோட்டோசோவா ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஃபைலம் புரோட்டோசோவா, கிளாஸ் ஸ்போரோசோவா, ஆர்டர் ஹீமோஸ்போரிடா, ஹீமோஸ்போரிடியா, அடுத்து ஜீனஸ் பிளாஸ்மோடியம், ஜீனஸ் பிளாஸ்மோடியம். ஓகேங்களா? ஸோ இதோட கிளாசிஃபிகேஷன் இதுதான். பிளாஸ்மோடியம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதர் மற்றும் பிற முதுகெலும்புகளின் இரத்தத்தில் காணப்படும் புரோட்டோசோவா பாரசிட் ஆகும். புரோட்டோசோவல் பாரசிட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மீடியம் அப்படின்னு சொல்கிறோம். இது மலேரியா நோயை ஏற்படுத்துவதால் மலேரியல் பாரசிட் என அழைக்கப்படுகிறது. இந்த இனத்தில் சுமார் 600 வகைகள் உள்ளன. அவற்றில் மனிதர்களை தாக்கும் முக்கியமான 4 வகைகள் தான் இப்போது நம்ம பார்க்குறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா Plasmodium vivox, Plasmodium vivox, Plasmodium falciparum, Plasmodium falciparum, Plasmodium malaria, Plasmodium malariae, Plasmodium ovale, Plasmodium vivox, Plasmodium falciparum, Plasmodium malaria, பிளாஸ்மோடியம் ஓவியல். ஸோ இதுதான் வந்து அதிகமாக மனிதர்களை தாக்கும் முக்கியமான 4 வகைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிளாஸ்மோடியத்தோட வாழ்க்கை சுழற்சி லைஃப் சைக்கிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லைஃப் சைக்கிள் நீங்கள் பார்க்கும்போது பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சி மிகவும் சிக்கலானது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இது 2 உயிரினங்களில் நடைபெறுகிறது. அதாவது டைஜெனட்டிக் லைஃப் சைக்கிள். ஓகேங்களா? என்னது டைஜெனட்டிக் லைஃப் சைக்கிள்? டைஜெனட்டிக் லைஃப் சைக்கிள் 2 உயிரிகளில் இது நடைபெறும். ஓகேங்களா? ஒன்று வந்து மனிதர், அதாவது முதன்மை ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் டெஃபினிட்டிவ் ஹோஸ்ட், முதன்மை இறுதி ஓம்புயிரி அப்படின்னு சொல்கிறது. ப்ரைமரி ஹோஸ்ட் இல்லைன்னா டெஃபினிட்டிவ் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பெண் அனாஃபில் கொசு, ஃபீமேல் அனாஃபில் கொசு அப்படின்னு சொல்லுவோம். 2ஆம் நிலை ஹோஸ்ட். ஓகேங்களா? ஃபீமேல் அனாஃபில் கொசு அதுதான் 2ஆம் நிலை ஹோஸ்ட், அதாவது செகண்டரி ஆர் இன்டர்மீடியட் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். மனிதரிலும் கொசுவிலும் வேறுபட்ட வகை இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. மனிதனில் எடுத்துட்டோம்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஹியூமன் ஹோஸ்டில் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். இதுவே வந்து மஸ்கிட்டோவில் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஒன்று டைஜெனட்டிக் லைஃப் சைக்கிள். டைஜெனட்டிக் லைஃப் சைக்கிள் போது 2 ஹோஸ்ட்டை யூஸ் பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு ஹோஸ்ட்ன்றது ப்ரைமரி, செகண்ட் வந்து செகண்டரின்னு சொல்கிறோம்.
ப்ரைமரி ஹோஸ்ட்டாக ஹியூமன் பீயிங்கை யூஸ் பண்ணிக்கும், செகண்டரி ஹோஸ்ட்டாக மஸ்கிட்டோவை யூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ ஹியூமன் பீயிங்கில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடக்கும், மஸ்கிட்டோவில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்க்கை சுழற்சியின் 3 நிலைகள். ஓகேங்களா? எரித்ரோசைட் சைக்கிள், ஓகேங்களா, ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிள், அதே மாதிரி வந்து எரித்ரோசைட்டிக் சைக்கிள், ஸ்போரோஜெனிக் சைக்கிள், இந்த மாதிரி இருக்குது. அதாவது என்னென்னா, ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிள் அப்படின்றது முன் எரித்ரோசைட்டிக் சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். கல்லீரல் ஸ்கைசோகோனி அப்படின்னு சொல்லலாம். எரித்ரோசைட்டிக் சுழற்சி செகண்டு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போரோகோனிக் சைக்கிள் இல்லைன்னா கேமிட்டோகோனி அப்படின்ட்டு 3 சைக்கிள்ஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை உங்களுக்கு நோட் பண்ணி காமிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிள், ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிள் அப்படி இல்லைன்னா என்னன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா லிவர் ஸ்கைசோகோனி அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரித்ரோசைட்டிக் சைக்கிள் அண்ட் தேர்ட் ஒன் ஸ்போரோகோனிக் சைக்கிள் ஆர் கேமோகோனி. ஸோ இது மாதிரி 3 சைக்கிள்ஸாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா லைஃப் சைக்கிள் இன் மேனோட லைஃப் சைக்கிளில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐ மீன் இந்த டிசீஸ் காஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி இதாக வந்து யார் இருக்காங்கன்னா ப்ரைமரி ஹோஸ்ட்டாக மேன் அப்படின்னு சொன்னோம். ஸோ மனிதரில் வந்து இதோட வாழ்க்கை சுழற்சி எப்படி இருக்குன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 2 நிலை இருக்குது. ஓகேங்களா? லைஃப் சைக்கிள் இன் மேன், லைஃப் சைக்கிள் இன் மேன். இது 2 நிலைகளை கொண்டது. இது 2 நிலைகளை கொண்டது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 நிலைகள். கல்லீரல் செல்களில் நடைபெறும் முன் எரித்ரோசைட்டிக் சுழற்சி, அதாவது ப்ரீ எரித்ரோசைட்டிக் சுழற்சி. ஒன்று வந்து ப்ரீ எரித்ரோசைட்டிக் சுழற்சி, இன்னொன்று என்னென்னா எரித்ரோசைட்டிக் சுழற்சி, அதாவது சிவப்பு இரத்த அணுக்களில் நடைபெறுறது. ஒன்று வந்து லிவரில், இன்னொன்று வந்து ஆர்பிசி செல்ஸில். லிவரில் நடக்குது ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்பிசியில் இருக்கிறது வந்து என்னென்னா எரித்ரோசைட்டிக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னா ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிள், ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏசெக்ஷுவல் நிலை அப்படின்னு சொல்லலாம். ஏசெக்ஷுவல் நிலை. பிளாஸ்மோடியம் மனிதரிலிருந்து மனிதருக்கு பாதிக்க பெண் அனாஃபில்ஸ் கொசு கடிப்பதன் மூலம் பரவுகிறது. ஓகேவா? பிளாஸ்மோடியம் வந்து ஒரு மனிதரிலிருந்து மனிதருக்கு ஒரு பாதிக்கப்பட்ட, அதாவது ஃபீமேல் அனாஃபில் கொசு கடிப்பதன் மூலம் பரவுகிறது. கொசு ரத்தம் குடிக்கும்போது அது மனித உடலுக்குள் பல மலேரியா பாரசிட்ஸ்களை செலுத்துகிறது. ஓகேவா? கொசு ரத்தம் வந்து குடிக்கும்போது மலேரியல் பாரசிட்ஸை வந்து உள்ளே செலுத்துது. இந்த தொற்று நிலையில் உள்ள பாரசிட்கள் ஸ்போரோசோவாய்ட்ஸ் என அழைக்கப்படுகின்றன. ஃபீமேல் அனாஃபில்ஸ் இருக்குது. ஃபீமேல் அனாஃபில்ஸ் ஏதாவது ஹோஸ்ட்டை போய் கடிக்கும்போது பிளட்டை வந்து சக் பண்ணும். ஸோ அந்த பிளட் சக் பண்ணும்போது இந்த ஃபீமேல் அனாஃபில்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அனாஃபில்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாரசிட்ஸை, ஓகேங்களா, அந்த மலேரியல் பாரசிட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. மலேரியல் பாரசிட்ஸை வந்து உள்ளே அனுப்புது. ஸோ இந்த தொற்று நிலையில் உள்ள பாரசிட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போரோசோவாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தொற்று நிலையில் உள்ள பாரசிட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஸ்போரோசோவாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் ஸ்போரோசோவாய்ட்ஸ். ஓகேங்களா? ஸ்போரோசோவாய்ட்ஸுன் போது என்னென்னா அந்த கொசு கடிக்கும்போது ஹோஸ்ட் செல்ஸ்குள்ளே அது வந்து என்ன பண்ணுது? பாரசைட்ஸை வந்து உள்ளே அனுப்புது. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்போரோசோவாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்போரோசோவாய்ட்கள் இரத்த ஓட்டத்தில் சுமார் 30 நிமிடங்கள் சுற்றி பின்னர் மனிதனின் கல்லீரல் செல்களை அடைகின்றன. ஓகேவா? இந்த ஸ்போரோசோவாய்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா 30 மினிட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு ஹியூமனோட லிவருக்கு போகுது. ஓகேங்களா? ஸோ கல்லீரல் செல்களில் அவை வேகமாக வளர்ந்து பெருகுகின்றன. இங்கே தான் வந்து ரேப்பிட் க்ரோத் அதுக்கு இருக்குது. கல்லீரல் செல்ஸில் தான் வந்து ரேப்பிட் க்ரோத் இருக்குது, வேகமாக வளருது, மல்டிப்ளை ஆகுது. அவை கிரிப்டோசோயிட்களாக மாறி கல்லீரல் செல்களின் பொருட்களை உண்ணுகின்றன. ஸோ மாறிட்டு என்னவா சேஞ்ச் ஆகுதுன்னா கிரிப்டோசோவாய்ட்ஸாக மாறி கல்லீரலில் இருக்கிற செல்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிக்கும். இவை பல பிளவினம், அதாவது மல்டிபிள் ஃபிஷன் மூலம் பெருகி நிறைய டாட்டர் செல்ஸை வந்து உருவாக்குகின்றன.
ஓகேங்களா. மல்டிபிள் ஃபிஷன்ஸ் மூலம் நிறைய டாட்டர் செல்ஸை வந்து உருவாக்குகின்றன. மல்டிபிள் ஃபிஷன் மூலம் நிறைய டாட்டர் செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா. இந்த டாட்டர் செல்ஸ் எல்லாமே கிரிப்டோசோவாய்ட்ஸ் என அழைக்கப்படுகின்றன. அந்த டாட்டர் செல்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கிரிப்டோமீரோசோவாய்ட்ஸ். அந்த டாட்டர் செல்ஸ் தான் கிரிப்டோமீரோசோவாய்ட்ஸ் அப்படின்ட்டு அழைக்கிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட் புரியுதுங்களா. ஃபஸ்ட்டு ஃபீமேல் அனாஃபில்ஸ் ஹியூமன் ஹோஸ்ட்டில் போய் கடிக்குது. ஸோ அப்போ பிளட்டை சக் பண்ணும்போது மலேரியல் பேரசைட்ஸை உள்ளே அனுப்புது. அந்த நிலையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்போரோசோவாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்போரோசோவாய்ட்ஸ் 30 minutes ட்ராவல் பண்ணி லிவருக்கு போகும். லிவரில் வந்து ரேப்பிட் க்ரோத் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஃபைனலாக என்னவா கன்வெர்ட் ஆகும்னா கிரிப்டோசோவாய்ட்ஸாக கன்வெர்ட் ஆகும். இந்த கிரிப்டோசோவாய்ட்ஸ் வந்து லிவரில் இருக்கிற செல்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிக்கும். மல்டிபிள் ஃபிஷன்ஸ் மூலம் நிறைய டாட்டர் செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த டாட்டர் செல்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம், கிரிப்டோமீரோசோவாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிரிப்டோமீரோசோவாய்ட்ஸ் மீண்டும் புதிய கல்லீரல் செல்களை தாக்கி சுழற்சியை தொடரலாம், அல்லது சிவப்பு இரத்த அணுக்களில் நுழைந்து எரித்ரோசைட்டிக் சுழற்சிக்கு செல்லலாம். ஸோ இது மறுபடியும் லிவர் செல்ஸை வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா. லிவர் செல்ஸை சாப்பிட ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆர்பிசி செல்ஸ்க்கு போகும். ஆர்பிசி செல்ஸ்க்கு போனால் அடுத்த சைக்கிள் என்னது, எரித்ரோசைட்டிக் சைக்கிளுக்கு வந்துடும். ஆர்பிசி செல்குள்ளே போச்சுன்னா எரித்ரோசைட்டிக் சைக்கிளுக்கு வரும். ஸோ முன் எரித்ரோசைட்டிக் சுழற்சி பொதுவாக இந்த முன் எரித்ரோசைட்டிக் சைக்கிள் பொதுவாக வந்து 7 முதல் 17 நாட்கள் வரை நீடிக்கும். ஓகேங்களா. 7 to 17 days வரைக்கும் நீடிக்கும். இதுவே என்னன்னு சொல்கிறோன்னா இன்குபேஷன் பீரியட். ஓகேவா. இதுவே இன்குபேஷன் பீரியட் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இது எந்த சைக்கிள், ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிள். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எரித்ரோசைட்டிக் சைக்கிள். ப்ரீ எரித்ரோசைட்டிக் முடிஞ்சிச்சு, அடுத்து எரித்ரோசைட்டிக் சைக்கிளுக்கு வருது. எரித்ரோசைட்டிக் சைக்கிள். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எரித்ரோசைட்டிக் சைக்கிளுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லியிருக்கோம், ஸ்கைசோகோனிக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பாரசிட் மனிதரின் சிவப்பு இரத்த அணுக்களில் உள்ளே வாழும் வாழ்க்கை சுழற்சி எரித்ரோசைட்டிக் சுழற்சி அல்லது ஸ்கைசோசோனிக் சுழற்சி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்னென்னா, அந்த பாரசிட்டோட ஹோஸ்டோட ஆர்பிசி செல்ஸ்குள்ளே போய் வாழ்கிற வாழ்க்கை. ஓகேவா. அந்த சுழற்சி எரித்ரோசைட்டிக் ஆர் ஸ்கைசோகோனிக் அப்படின்றோம். இது ஒரு ஏசெக்ஷுவல் நிலை தான். இதோட முடிவில் தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிராமிட்டோசைட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபைனலாக என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், கிராமிட்டோசைட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட சைக்கிளோட ஸ்டார்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிளில் வந்து கிரிப்டோமீரோசோவாய்ட்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த கிரிப்டோமீரோசோவாய்ட்ஸ் இருக்குங்களா. ஸோ இந்த கிரிப்டோமீரோசோவாய்ட்ஸ் ஆர்பிசி செல்ஸ்குள்ளே என்டர் ஆகுது. அங்கே நுழைந்த பின் இங்கே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோஃபோசோவாய்ட்ஸாக மாறுகின்றன. என்னவா மாறிடும், ட்ரோஃபோசோவாய்ட்ஸாக மாறிடும். ஓகேங்களா. ட்ரோஃபோசோவாய்ட்ஸாக மாறிடும். அடுத்து வந்து வளர்ச்சியின் போது ட்ரோஃபோசோவாய்ட்டின் மையத்தில் ஒரு வெற்றிடம் உருவாகும். இதனால் நியூக்ளியஸ் ஓரமாக தள்ளப்பட்டு சிக்னட் ரிங் தோற்றம், அதாவது இப்படி இருக்கும். இந்த இடத்துல ஒரு மைய புள்ளி மாதிரி இப்படி வந்து ஒரு ரிங் மாதிரி டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்னட் ரிங் அப்படின்னு சொல்கிறோம். சிக்னட் ரிங் தோற்றம் ஏற்படும். பின்னர் இந்த வெற்றிடம் மறைந்து ட்ரோஃபோசோவாய்ட் அமீபாய்ட் போன்ற வடிவம் கொண்டு இருக்கும். இது முழு ஆர்பிசியையும் நிரப்பி இது ஸ்கைசாண்டாக மாறுகிறது. ஃபைனலாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆர்பிசியும் ஆக்குப்பை பண்ணிவிட்டு ஸ்கைசோன்ட்டாக மாறுகிறது. ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெச்சூர்டு ஸ்கைசாண்ட் வந்து மல்டிபிள் ஃபிஷன் ப்ராசஸ் போகும். மெச்சூர்டு இந்த ஸ்கைசான் வந்து மல்டிபிள் ஃபிஷன் போகும். ஸோ இதில் வந்து என்ன நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மீரோசோவாய்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். இதில் நமக்கு என்ன கிடைக்கும், மீரோசோவாய்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆர்பிசி வெடிப்பதன் மூலம் இரத்த ஓட்டத்தில் வெளியேறுகின்றன. ஆர்பிசி வந்து இப்படி இருக்கிற ஆர்பிசி வந்து பர்ஸ்ட் ஆகிட்டு பிளட் சர்க்குலேஷன்ஸ்குள்ளே போய் மிக்ஸ் ஆக வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்து ஆர்பிசி பெருமளவில் அளிக்கப்படுவதாலும் நச்சு பொருட்கள் வெளியேறுவதாலும் நோயாளிகளுக்கு குளிர்ச்சி, அதிக காய்ச்சல் போன்றவை வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மீரோசோவாய்ட்ஸ் புதிய ஆர்பிசிகளை தாக்கி மீண்டும் ட்ரோஃபோசோவாய்டுகளாக மாறி மறுசுழற்சி ப்ராசஸ்க்கு போக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தான் வந்து சில தலைமுறைகளுக்கு பிறகு சில மீரோசோவாய்ட்ஸ்கள் கேமிட்டோசைட்ஸாக மாறும். ஒரு நிறைய ஜென்ரேஷன்ஸ், ஓகேங்களா, ஒரு எக்ஸ் ஜென்ரேஷன்ஸ் போகும். ஜென்ரேஷன் போனதுக்கப்புறம் தான் இந்த ட்ரோஃபோசோவாய்ட்ஸ் மறுபடி கேமிட்டோசோவாய்ட்ஸாக மாறும். ஸோ இவை 2 வகையாக இருக்குது, மைக்ரோ கேமிட்டோசைட்ஸ்,
இன்னொன்று மேக்ரோகேமிட்டோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மைக்ரோகேமிட்டோசைட்ஸ்னால் மேல், மேக்ரோகேமிட்டோசைட்ஸ்னால் ஃபீமேல் அப்படின்னு சொல்கிறோம். இவை தொடர்ந்து வளர வேண்டுமெனில் அனாஃபில் கொசுவின் குடலை அடைய வேண்டும். இது மறுபடியும் இந்த கேமிட்டோசைட்ஸ் மறுபடியும் போகணுன்னா எங்கே போகணும்? கொசுக்கு தான், மஸ்கிட்டோவுக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ இல்லையெனில் அவை சிதைந்து இறந்து விடுகிறோம். இந்த கேமிட்டோசைட்ஸ் வந்ததுக்கப்புறம் இது எங்கே அடுத்து போகணும்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அனாஃபில் கொசுக்கு போகணும். ஃபீமேல் அனாஃபில்ஸோட அலிமெண்ட்ரி கெனாலுக்கு போய் அங்கே தான் இதோட சைக்கிளை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹியூமன் பீயிங்கில் இதோட சைக்கிள். ஓகேங்களா? ஒன்று ப்ரீ எரித்ரோசைட்டிக், இன்னொன்று எரித்ரோசைட்டிக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸ்போரோசோவாய்ட்ஸு பார்த்தீங்கன்னா இது என்னது, அந்த மஸ்கிட்டோ பைட் ஆகுது, ஹெப்பாட்டிக் செல்ஸ்குள்ளே என்டர் ஆகுது, நமக்கு ஹெப்பாட்டிக் டார்மென்சி அந்த இடத்துல உள்ளே போயிட்டு வேலை செய்யும், ஸ்கைசான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், மீரோசோவாய்ட்ஸை ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா? அடுத்து ட்ரோபோசோவாய்ட்ஸை டெவலப் பண்ணும். ஸோ இந்த ட்ரோபோசோவாய்ட்ஸ் மறுபடியும் அந்த ஆர்பிசி செல்ஸ்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எரித்ரோசைட்டிக் ஸ்கைசான்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் இதில் இருந்து ஒரு சர்டன் ஜென்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் இந்த ட்ரோபோசோவாய்ட்ஸ் என்னவா கன்வெர்ட் ஆகும்? கேமிட்டோசைட்ஸாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த சைக்கிள்ஸ் ஹியூமன் பீயிங்கில் நடக்குது. இன்னொரு சைக்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோவில். ஸோ இந்த கேமிட்டோசோவாய்ட் இந்த மஸ்கிட்டோவோட அலிமெண்ட்ரி கெனாலில் இருக்கும்போது மட்டும்தான் இதோட சைக்கிள் இருக்கும். இப்படி இல்லைன்னா இந்த கேமிட்டோசோவான் அழிஞ்சு விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது சைக்கிள் இன் மஸ்கிட்டோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சைக்கிள் இன் மஸ்கிட்டோஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லைஃப் சைக்கிள் இன் மஸ்கிட்டோன் போது சைக்கிள் ஆஃப் ராஸ் அப்படின்னு சொல்லலாம். சைக்கிள் ஆஃப் ராஸ் அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம். லைஃப் சைக்கிள் இன் மஸ்கிட்டோஸ் தான் சைக்கிள் ஆஃப் ராஸ் அப்படின்னு சொல்கிறோம். மஸ்கிட்டோவில் சைக்கிள் ஆஃப் ரோஸ். ஓகேங்களா? ஸோ மலேரியாவால் பாதிக்கப்பட்ட மனிதரின் ரத்தத்தை அனாஃபில்ஸ் கொசு கடிக்கும் போது அது ரத்தத்துடன் சேர்ந்து கேமிட்டோசைட்ஸ் மற்றும் மீரோசோவாய்டுகள் உட்கொள்ளப்படுகிறது. ஓகேவா? என்னது ஃபீமேல் அனாஃபில்ஸ் அதாவது என்னென்னா மலேரியா பாரசைட்ஸ்னால் பாதிக்கப்பட்ட மனுஷங்களை ஃபீமேல் அனாஃபில்ஸ் கடிக்கும்போது அது ரத்தத்துடன் சேர்ந்து கேமிட்டோசைட்ஸ் மீரோசைட்ஸ்கள் ரெண்டையும் சேர்த்து சாப்பிட ஆரம்பிக்கும். மீரோசோவாய்ட்ஸ் ரெண்டையும் உட்கொள்ளும். ஸோ கொசுவின் வயிற்றில், அதாவது அந்த அலிமெண்ட்ரி கெனாலில் மீரோசோவாய்ட்கள் மற்றும் பிற நிலைகள் சிதைந்து விடுகின்றன. அது அலிமெண்ட்ரி கெனாலில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது டிஸ்இன்டிகிரேட் ஆகிடுது. ஆனால் கேமிட்டோசைட்ஸ் மட்டும் உயிர் வாழ்ந்து வளர்ச்சி அடைகிறது. இது டிஸ்இன்டிகிரேட் ஆகிடும். இது க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். இதோட செயல்முறை கேமிட்டோகோமி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கேமிட்டோகோமி அப்படின்னு சொல்கிறோம். கேமி. ஓகேங்களா? கேமிட்டோகேமி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கேமிட் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோகேமிட்டோசைட்ஸ். ஓகேங்களா? மேக்ரோகேமிட்டோசைட்ஸ் வளர்ச்சி பெற்று ஒரு ஃபீமேல் மேக்ரோகேமிட்டாக மாறும். மேக்ரோகேமிட்டோசைட்ஸ்கள் பிரிவடைந்து பல மைக்ரோகேமிட்ஸ்களாக மாறும். ஓகேங்களா? மேக்ரோகேமிட்டோசைட்ஸ் வளர்ச்சி பெற்று ஃபீமேல் கேமிட்ஸாக மாறும். அதேமாதிரி மைக்ரோகேமிட்ஸ்கள் பிரிவடைந்து அதுவும் ஃபீமேல் கேமிட்ஸாக உருவாகும். ஸோ ஒரு ஆண் கேமிட், அதாவது மேல் கேமிட் மற்றும் ஃபீமேல் கேமிட் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா நமக்கே தெரியும், மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட் ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு கிடைக்கிறது ஜைகோட். இந்த ஜைகோட் உருண்டை வடிவமாக இருந்து சில நேரம் செயலற்ற நிலையில் இருக்கும், அதாவது டார்மெண்ட் ஆர் இன்ஆக்டிவ்ல இருக்கும். பின்னர் அது நகரும் அமைப்பாக மாறி ஊக்கிநெட்டாக மாறிடும். ஊக்கிநெட் இங்கே டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஊக்கிநெட்டாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஊக்கிநெட் எப்படி வளர்ச்சி அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊக்கிநெட் கொசுவின் வயிற்று சுவரை துளைத்து அதன் கீழ்ப்பகுதியில் நிலை பெறுகிறது. கொசுவோட வயிற்று சுவரை அழித்து அதோட கீழ்நிலை பகுதிக்கு போகும். அங்கு வளர்ந்து உருண்டை வடிவம் பெறுகிறது. இந்த நிலையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஊசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிலையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஊசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இதில் ஊசைட்டின் நியூக்ளியஸ் பல முறை பிரித்து பல டாட்டர் நியூக்ளியஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஊசைட்ஸ் டிவைட் ஆகும். டிவைட் ஆகிட்டு நிறைய டாட்டர் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிள் ஷேப்பில் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா சிக்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஸ்போரோசோவாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது என்ன மாறுதுன்னா ஸ்போரோசோவாய்ட்ஸாக மாறிடுது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஊசைட்ஸ் வெடித்து ஸ்போரோசோவாய்ட்கள் கொசுவின் ஹீமோசில் பகுதியில் வெளியேறுகின்றன. கொசுவோட ஹீமோசில் பகுதியில் வெளியேறும். ஓகேங்களா? ஹீமோசில் பகுதியில் வெளியேறும்.
அதுக்கப்புறம் வந்து என்ன டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜைகோட்டிலிருந்து ஸ்போரோசோவாய்ட்கள் உருவாகும் செயல்முறை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்போரோகோனி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஸ்போரோசோய்ட்கள் வந்து இயக்கத்துடன் கொசுவின் உமிழ்நீர் சுரப்பிகளை அடைகின்றன. இது வந்து எங்கே பண்ணும், இந்த கொசுவோட சலைவரி கிளான்ஸை அடையும். இவ்வாறு உள்ளே கொசு ஒரு ஆரோக்கியமான மனிதனை கடிக்கும் போது ஸ்போரோசோவாய்ட்கள் இரத்தத்தில் செலுத்தப்படுகின்றன. அவை மீண்டும் மனிதனின் கல்லீரலில் செல்களை அடைந்து வாழ்க்கை சுழற்சியை தொடங்குகின்றன அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மோடியமோட லைஃப் சைக்கிள், அதாவது மலேரியா காஸ் பண்ணுறதோட லைஃப் சைக்கிள். ஃபஸ்ட்டு சைக்கிளாக ஹியூமனில் இருக்குது, செகண்ட் சைக்கிளாக மஸ்கிட்டோஸில் வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ கொசுவில் வந்து ஜைகோட் ஊக்கினேட், அடுத்து ஓசிஸ்ட், ஸ்போரோசோவாய்ட்ஸ் ஆக வளர்ச்சி பெற்று இறுதியில் மனிதருக்குள் மீண்டும் என்னவா தொற்றை ஏற்படுத்துகிறது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ மனிதனுக்கான தொற்று நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மீரோசோவாய்ட்ஸ். மனிதருக்கான தொற்று நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மீரோசோவாய்ட்ஸ், ஸ்போரோசோவாய்ட்ஸ். ஓகேங்களா? மீரோசோவாய்ட், ஸ்போரோசோவாய்ட், கேமிட்டோசைட், அடுத்ததுக்கப்புறம் ஊக்கினேட் அப்படின்னு சொல்லலாம். இதில் மனிதருக்கான தொற்று நிலை என்னன்ட்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா மீரோசோவாய்ட்ஸ், ஸ்போரோசோவாய்ட்ஸ், கேமிட்டோசைட், இங்கே இருக்கு பாருங்க கேமிட்டோசைட், அடுத்து வந்து ஊக்கினேட். இந்த 4 இது கேட்டிருக்காங்க ஆப்ஷன். இதில் கரெக்டான ஆப்ஷன் என்னவா இருக்கும், மனிதருக்கான தொற்று நிலை ஸ்போரோசோவாய்ட்ஸ். ஓகேங்களா? மனிதருக்கான தொற்று நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போரோசோவாய்ட்ஸ் தான் தொற்று நிலை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், எக்ஸோ எரித்ரோசைட்டிக் சுழற்சி நடைபெறும் இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸோ எரித்ரோசைட்டிக் சுழற்சி நடைபெறும் இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம், எக்ஸோ எரித்ரோசைட்டிக் அப்படின்போது எங்கே நடக்கும், கல்லீரலில் தான் நடக்கும். ஓகேங்களா? கல்லீரலில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனிதரில் இல்லாத நிலை. ஓகேங்களா? இப்போ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதே மாதிரி நான் காமிக்கிறேன். மனிதரில் இல்லாத நிலைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போரோசோவாய்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் 2 வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஸ்கைசான்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 3 வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஓக்கினிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 4 என்னென்னு கொடுத்துருக்காங்க, ட்ரோபோசோவாய்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மனிதர்கள் இல்லாத நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓக்கினிட் தான் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கரெக்டாக உள்ளே எங்கே போகுது, ஹெப்பாட்டிக் செல்ஸ்க்குள்ளே தான் போகுது. அப்போ அது கண்டிப்பாக மனிதருக்குள்ளே வந்துடும். அப்போ ஆப்ஷன் 3 இந்த ஓக்கினைட்டு தான் வந்து இல்லைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ஓக்கினைட் தான் மஸ்கிட்டோ சைக்கிளில் இருக்குது. அடுத்த கொஸ்டின், ராஸ் சைக்கிள் அப்படின்னா என்ன? ராஸ் சைக்கிள் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ சைக்கிளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ராஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், ஹீமோசோயில் உருவாகும் நிலை. ஹீமோசோயில் உருவாகும் நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேமிட்டோகோனியா, ஆர்பிசி, ஸ்கைசோகோனியா, ஸ்போரோகோனியா, உரப்பெருக்கமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹீமோசோயில் உருவாகும் நிலை நம்ம என்னன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்போரோகோனி அப்படின்னு சொல்ல. அப்போ தான் வந்து ஹீமோசோயிலுக்குள்ளே போய் உள்ளே இறங்குது. அடுத்த ஒரு கொஸ்டின், ஓக்கினேட் உருவாகும் இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓக்கினேட் உருவாகும் இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா கொசுவோட எங்கே சொல்லியிருக்கோம், வயிற்று பகுதியில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எலிமெண்ட்ரி கெனால்குள்ளே தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. ஓக்கினேட் உருவாகும் இடம் கொசுவின் வயிற்று பகுதி. அடுத்து ஓசிஸ்ட் உருவாக்குவது எது? ஓசிஸ்ட் உருவாக்குவது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஊக்கினேட். ஓசிஸ்ட் உருவாக்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊக்கினேட் தான் உருவாக்குவது. ஊக்கினேட் தான் உருவாக்குது. ஊக்கினேட்டை உருவாக்கும் இடம் கொசுவோட குடல் அப்படின்னு சொல்லலாம். ஊசைட் வெடித்து சிதறும் இடம் ஸ்போரோசோவாய்ட்ஸ். வெளியேறுவது ஊசைட் வெடித்து அதுலேருந்து எது வெளியேறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போரோசோவாய்ட்ஸ். ஓகேங்களா? ஸ்போரோசோவாய்ட்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதருக்கான தொற்று நிலை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்போரோசோவாய்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னோம், பெண் அனாஃபில்ஸ் கொசு கடிக்கும் போது ஸ்போரோசோவாய்ட் மனிதருக்குள் செல்கிறது. ஓகேங்களா? இது நேரடியாக கல்லீரலை தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால மனிதருக்கான தொற்று நிலை ஸ்போரோசோவாய்ட்ஸ்ன்றது. அடுத்து வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள், கொசுவுக்கான தொற்று நிலை எது? கொசுவுக்கான தொற்று நிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேமிட்டோசைட்ஸ். கொசுவுக்கான தொற்று நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமிட்டோசைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மனித ரத்தத்தில் உள்ள கேமிட்டோசைட் கொசுவால் எடுத்து செல்லப்படுகிறது. ஓகேவா? இது இந்த சைட் ஃபுல்லாகவே ஹியூமன் இது தான் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த சைடு தான் வந்து இது மனித ரத்தத்தில் உள்ள கேமிட்டோசைட்ஸை வந்து என்ன எடுத்துகிட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொசு தான் எடுத்து சொல்லுது. அதனால் கொசுக்கான தொற்றுநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமிட்டோசைட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்போரோகோனி நடைபெறும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்போரோகோனி நடைபெறும் இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான இடம் கொசுவோட வயிற்று சுவர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்போரோகோனி நடைபெறும் இடம் கொசுவோட வயிற்று சுவர், அதாவது ஊக்கினேட் கொசு வயிற்று சுவரில் ஒட்டி கொண்டு
இந்த ஊக்கினெட் வந்து கொசுவோட வயிற்று சுவரில் வந்து ஒட்டிக்கிட்டு ஓசிஸ்ட்டை வந்து ஊசிஸ்ட்டை வந்து உருவாக்குகிறது, அங்கே ஸ்போரோசிட் வந்து உருவாகுகிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கைசோகோனி நடைபெறும் இடம் எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்கைசோகோனி, ஓகேங்களா. ஸ்கைசோகோனி நடைபெறும் இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டும் வந்து கல்லீரல்லையும் ஆர்பிசிலையும் நடக்கும். ஹெப்பாட்டிக் செல்ஸ்லேயும், அதாவது லிவர்லேயும் ஆர்பிசிலையும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்லீரலில் வந்து ப்ரீ எரித்ரோசைட்டிக் ஸ்கைசோகோனி இருக்கும், ஆர்பிசியில் வந்து எரித்ரோசைட்டிக் ஸ்கைசோகோனி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இன்னொரு கொஸ்டின், இந்த கொஸ்டின் வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ஸில். சிக்னட் ரிங் ஸ்டேஜ் என்பது எது? சிக்னட் ரிங் ஸ்டேஜ், ஓகேங்களா. சிக்னட் ரிங் ஸ்டேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரோஃபோசோவாய்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்னட் ரிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெற்றிடம் காரணமாக நியூக்ளியஸ் வந்து ஒரு ஓரமாக தள்ளப்படுது. வெற்றிடம் காரணமாக ஸோ அந்த ஓரமாக தள்ளப்படுறதுனால அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கு போல தோற்றம் நடைபெறுவதனால அது சிக்னட் ரிங் ஸ்டேஜ், ஓகேங்களா. சிக்னட் ரிங் ஸ்டேஜ் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். மலேரியா காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? மலேரியல் காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி வெடிப்பு மற்றும் நச்சு வெளியீடு தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஆர்பிசி வெடிக்கும்போது ஹீமோசோயின் வந்து நச்சு வெளியேறும், இதனால் காய்ச்சல் ஏற்படும். அடுத்து ஒரு கொஸ்டின் பாருங்கள். பிளாஸ்மோடியம் மனித உடலில் எந்த செல்களில் முதலில் வளர்ச்சி அடைகிறது? பிளாஸ்மோடியம் மனித உடலில் எந்த செல்களில் முதலில் வளர்ச்சி அடைகிறதுனா நமக்கு கண்டிப்பாக தெரியும். என்ன செல்ஸ்? லிவர் செல்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கொசு கடித்ததும் ஸ்போரோசோவாய்ட் மனித உடலுக்குள் செல்கிறது, ஓகேங்களா. கொசு கடித்த உடனே இந்த ஸ்போரோசோவாய்ட் வந்து மனித செல்களுக்கு உடனே செல்லுது. அது முதலில் கல்லீரல் செல்களில், அதாவது ஹெப்படோசைட்ஸ், ஓகேங்களா. கல்லீரல் செல்களில் ஹெப்படோசைட்ஸ் சென்று ஸ்கைசோசோனி செய்கிறது, பின்னரே ஆர்பிசிக்கு வந்து செல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு கொஸ்டின் பாருங்கள். மலேரியாவின் காய்ச்சல் ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன? மலேரியா காய்ச்சல் இருக்குல்ல, அது ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லிவர் ரப்ச்சர்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து ஆர்பிசி பர்ஸ்டிங். தேர்ட் ஆப்ஷன் மஸ்கிட்டோ பைட்டிங். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கேமிட் ஃபார்மேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது லிவர் ரப்ச்சர் ஆகிறதுனாலையா, ஆர்பிசி பர்ஸ்டிங்னாலையா, மஸ்கிட்டோ பைட்டிங்கா, கேமிட் ஃபார்மேஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி பர்ஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிளாஸ்மோடியம் ஆர்பிசிக்குள்ள வளர்ந்து மீரோசோவாய்ட்ஸாக மாறும்போது தான் வந்து ஆர்பிசி வெடிக்கும், ஓகேங்களா. ஆர்பிசிக்குள்ளே வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மோடியம் க்ரோத் ஆகுது, அது மீரோசோவாய்ட்ஸ்களாக மாறும், ஓகேங்களா. மீரோசோவாய்ட்ஸாக இந்த மாதிரி மாறும்போது தான் இந்த பர்ஸ்டிங் ப்ராசஸ் வந்து நடக்குது, ஓகேங்களா. அதனால தான் டாக்ஸின் வெளியே வந்து பீரியாடிக் ஃபீவர் வந்து டெவலப் ஆகுது, ஓகேங்களா. டாக்ஸின் வெளியே வந்து பீரியாடிக் ஃபீவர் வந்து டெவலப் ஆகுது. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி பர்ஸ்ட் ஆகிறதுனால தான் மலேரியா ஃபீவர் வருது. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். பிளாஸ்மோடியம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடைபெறும் இடம் எது? பிளாஸ்மோடியம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடைபெறும் இடம் எது அப்படின்னு பார்த்தா நமக்கு கண்டிப்பாக தெரியும், மஸ்கிட்டோவோட மிட்கட் தான். பிளாஸ்மோடியமோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னாவே மஸ்கிட்டோவில் தான் நடக்கும். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா மிட்கட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த செக்ஷுவல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கேமிட்டோகோனி ஃபர்டிலைசேஷன் கொசுவோட மிட்கட்டில் தான் நடைபெறும். நெக்ஸ்ட்டு இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் பிளாஸ்மீடியம் ஹியூமனில் இருக்கும்போது இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் பிளாஸ்மீடியம் ஃபார் ஹியூமன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கரெக்டாக டக்குன்னு நம்ம சொல்லலாம் ஸ்போரோசோவாய்ட் தான் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அதுதான் எங்கே போகும்? ஹெப்பாட்டிக் செல்ஸ்குள்ளே போகும், ஓகேங்களா. அனாஃபில் கொசு கடிக்கும்போது ஸ்போரோசோவாய்ட் தான் மனிதனுக்குள்ளே செல்லுது, அதனால் அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ஓகேங்களா. ஏன்னா சைக்கிளின் மஸ்கிட்டோவில் தானே இந்த ஸ்போரோசோவாய்ட்ஸ் இருக்குது, அது எப்படி ஹியூமன் இதுக்குள்ளன்றதை யோசிக்காதீங்க. இந்த மஸ்கிட்டோ இந்த ஸ்போரோசோவாய்ட்ஸை தான் எடுத்துக்கிட்டு ஹெப்பாட்டிக் செல்ஸுக்குள்ளே அனுப்ப போகுது, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ்னாவே நம்ம என்னென்னா ஸ்போரோசோவாய்ட்ஸ் தான் சொல்லலாம். அடுத்து வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேஜ் வந்து ஹியூமன்லேருந்து மஸ்கிட்டோக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது?
ஓகேங்களா. எந்த ஸ்டேஜ் வந்து இந்த டிசீஸ் காஸ் பண்ணுறது வந்து ஹியூமன்லேருந்து மஸ்கிட்டோவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேஜஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்போரோசோவாய்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்ஷன் வந்து ஸ்போரோசோவாய்டாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஆப்ஷன் வந்து மீரோசோவாய்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஆப்ஷன் வந்து கேமெட்டோசோவாய்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஆப்ஷன் வந்து ட்ரோஃபோசோவாய்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஆப்ஷன் வந்து இதில் கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமெட்டோசைட்டு தான் கரெக்டான விஷயம். ஓகேங்க, பதில். ஏன்னா மனித ரத்தத்தில் இருக்கும் கேமெட்டோசைட்ஸ் தான் கொசு சாப்பிடும்போது கொசுக்குள்ளே செல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. மனுஷ ரத்தத்தில் இருக்கிற கேமெட்டோசைட்ஸ் தான் கொசு வந்து சாப்பிடும்போது கொசு ரத்தத்துக்குள் செல்கிறது. அதனால் டிரான்ஸ்மிஷன் நடைபெறுது. அதனால தான் டிரான்ஸ்மிஷன் நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்போரோசோவாய்ட்ஸ் இப்படி வரும், இங்கே பார்த்தீங்கன்னா கேமெட்டோசைட்ஸ் இங்கே போகும். ஓகேங்களா, புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கேமெட்டோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு ட்ரிக்கி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இந்த ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் ஆர்டர் தான் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் சீக்வன்ஸ் இன் ஹியூமன் பாடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போரோசோவாய்ட், ஆர்பிசி, லிவர். செகண்ட் ஆப்ஷன் சேம் ஸ்போரோசோவாய்ட், லிவர், ஆர்பிசி. தேர்ட் ஆப்ஷன் மீரோசோவாய்ட், லிவர், ஆர்பிசி. லாஸ்ட்டு வந்து கேமெட்டோசோவாய்ட், லிவர், ஆர்பிசி இப்படின்னு கொடுத்து இதில் கரெக்ட் சீக்வன்ஸ் இன் ஹியூமன் பாடி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போரோசோவாய்ட், லிவர், ஆர்பிசி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்போரோசோவாய்ட்ஸ் தான் மஸ்கிட்டோவில் இருந்து ஹியூமனுக்கு வருது. அதுக்கப்புறம் லிவர் இன்ஃபெக்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஆர்பிசி இன்ஃபெக்ஷனுக்கு போகும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் ஆர்பிசி இன்ஃபெக்ஷனுக்கு போகும். ஸோ அதுக்கான கரெக்டான ஆர்டர் என்னென்னா ஸ்போரோசோவாய்ட், லிவர், ஆர்பிசி அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிப்னோசாய்ட் ஸ்டேஜ் இஸ் சீன் இன் எங்கே பார்க்கலாம், ஹிப்னோசாய்ட் ஸ்டேஜ் வந்து எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரமா ஆர்கானிசம்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த ஆர்கானிசத்தில் இந்த ஹிப்னோசாய்ட் ஸ்டேஜ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம், ஓகேங்களா. அதே மாதிரி பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம், பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், ஆல் பிளாஸ்மோடியம் ஸ்பீஷீஸு, ஒன்லி மஸ்கிட்டோ. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்லி மஸ்கிட்டோன்ட்டு இது ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷன், சி, டி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹிப்னோசோவாய்ட் ஸ்டேஜ் எங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸில் தான் நம்ம பார்க்கலாம். இந்த பிளாஸ்மோடியம் வைவாக்ஸில் தான். ஏன்னா ஹிப்னோசோவாய்ட் ஸ்டேஜ்ன்றது ஒரு டார்மன்ட் ஸ்டேஜ், கல்லீரலில் தூங்கி கிடக்கும் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இது ரிலாக்ஸ் ஃபீவருக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு, வேர் டஸ் ஃபர்டிலைசேஷன் ஆஃப் பிளாஸ்மோடியம் அக்கர்? பிளாஸ்மோடியமோட ஃபர்டிலைசேஷன் எங்கே நடைபெறும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிளாஸ்மோடியமோட ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எங்கன்னா மஸ்கிட்டோவோட மிட்கட்டில் தான் இருக்கும். ஃபீமேல் கேமெட்ஸும் மேல் கேமெட்ஸும் இணைந்து ஜைகோட் உருவாகும் இடம், அதாவது மிட்கட்டில் தான், மஸ்கிட்டோவோட மிட்கட்டில் தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. இது மாதிரி வந்து ரிப்பீட்டடாக இல்லை வந்து ட்ரிக்கியாக கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்கலாம். உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோகேமிட்டில் கேட்கலாம், மேக்ரோகேமிட்டில் கேட்கலாம், ஊக்கினெட், ஊசைட்ஸ் இந்த மாதிரி கேட்கலாம். இல்லைன்னா ஒரு பக்கம் எல்லாமே ஸ்போரோசைட்ஸு, மீரோசோவாய்ட்ஸ், எரித்ரோசைட்ஸ், கேமெட்டோசைட்ஸ்ன்னு கொடுத்துட்டு அடுத்த பக்கம் வந்து அதோட ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜ் அப்படின்றது நமக்கு கேட்கலாம். என்ன ப்ராசஸ் அங்கே நடக்குன்றதை கேட்கலாம். இல்லைனா ப்ராசஸ் ஒரு பக்கம், ஸ்டேஜ் ஒரு பக்கம்னு கேட்கலாம். ஓகேங்களா. மேட்ச் இட் மாதிரியோ இல்லைனா க்ரோனாலாஜிக்கல் ஆர்டர் இல்லைனா சீக்வென்ஸு ஐடென்டிஃபை பண்ணுறது, டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இது எல்லாத்துலேயுமே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஸ்டெப்ஸை மட்டும் ஈஸியாக புரிஞ்சிக்கிட்டிங்கனாவே போதும். ஓகேங்களா. இதில் இருக்கிற ஸ்டெப்ஸு மட்டும் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்கிட்டிங்கனாவே போதும். ஸ்டெப்ஸ் தெரிஞ்சாவே நமக்கு வந்து இந்த இடத்துல தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லலாம், கொசு கடிக்கிறது தான் ஸ்டெப்பு. அடுத்து ஸ்போரோசோவாய்ட், வேணால் உங்களுக்கு ஒரு ஸ்டெப் மாதிரி கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மஸ்கிட்டோ பைட்டு, கொசு கடிக்கும். அடுத்து வந்து தொற்று ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்போரோசோவாய்ட். அடுத்து லிவருக்கு போகும், கல்லீரல். ஓகேங்களா. அடுத்து ஸ்கைசோகேமி. அடுத்து மீரோசோவாய்ட்ஸ். அடுத்து ஆர்பிசிக்கு போகும். ஆர்பிசியில் வந்து என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகும், க்ரோத் ஆகும்.
மல்டிப்ளை ஆகும், க்ரோத் ஆகும். அடுத்து ஆர்பிசியில் வளர்ந்ததுக்கப்புறம் ஆர்பிசியிலேருந்து பர்ஸ்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ வந்து ஃபீவர் வரும், சைக்கிள் வந்து அகெயின் ஸ்டார்ட் ஆகும். என்னென்னா கேமிட்டோசைட்ஸு. இந்த கேமிட்டோசைட்ஸ் வந்து கொசு வந்து சாப்பிடும், மஸ்கிட்டோ பைட் மறுபடியும் சாப்பிடும்போது மஸ்கிட்டோவோட மிட்கட்க்கு போகும். அடுத்து மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஜைகோட் வந்து ஒக்கினெட் ஊசைட்ஸ், அடுத்து ஸ்போரோசோவாய்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஸ்போரோசோவாய்ட் வந்து எங்கே உருவாகி சலைவரி கிளாண்ட்குள்ளே போகும். அடுத்து மனிதனுக்கு வந்து ஹியூமன் பீயிங்க்கு வந்து மறுபடியும் ஒரு இன்ஃபெக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேஜில் எந்த இடத்துலனாலும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து எந்த இடத்துலனாலும் கேட்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கனாவே போதும். இந்த ஸ்டெப்ஸ் தெரிஞ்சாவே நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த பிளாஸ்மோடியமோட டைப் ஸ்டைலில் எந்த இடத்துல கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்யூ.